வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 27 ஆஸ்தானம் புலவர்கள். புலவர் பெருமக்கள் அனைவரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் முன்னால் வந்து நின்றார்கள். வாழ்க! ஏழுலகமும் ஒரு கொடையின் கீழ் ஆளும் சுந்தரசோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க! பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமான் வாழ்க! புலவர்களை புரக்கும் பெருமான் வாழ்க! கவிஞர்களின் கதியான கருணை வள்ளல் வாழ்க! பண்டித வஸ்தலராகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் நீடூடி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை. என்றாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவருடைய நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்தரிக்க முயன்றார். உடனே சின்ன பழுவேட்டரையர் முன்னால் வந்து, பிரபு, புலவர்கள் உங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார். ஆமாம் அரசர்க்கரசே, சக்கரவர்த்தி பெருமானே, தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வரவில்லை என்றார் புலவர்களின் தலைவராகிய நல்லன் சாத்தனார். உங்களை எல்லாம் வெகு நாட்களுக்கு பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர வேண்டும். சில பாடல்களை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. தரையில் விரித்திருந்த ரத்ன ஜமுக்காலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அதுதான் சமயம் என்று வந்தியத்தேவனும் புலவர் கூட்டத்துடன் கலந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் சொல்ல வேண்டியதை முழுவதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனம் இல்லை. ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று உட்கார்ந்தான். இதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்தார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் அவனை வெளியே அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார். பிறகு அவன் அங்கேயே அவருடைய கண்காணிப்பிலே இருப்பது நல்லது என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்தும் பார்க்காதது போல இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்து கொண்டு மகாராஜாவிடத்தில் அவன் என்ன சொல்ல வந்தான் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். அபாயம் அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்கள் கேட்டு அதிக நாள் ஆயிற்று. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு காத்திருக்கின்றன. உங்களில் யாராவது புதிய பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி கேட்டார். உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று, பிரபு, உலகப்புறத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன். சிவநேச செல்வராகிய நீங்கள் பௌத்த மடாலயத்துக்கு நிபந்தம் அளித்து உதவியதை இந்த தமிழகம் எங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள். நீங்கள் நோயுற்றிருப்பது அறிந்தது முதல் பிட்சுக்கள் மிக கவலை கொண்டு உங்கள் உடல் நலத்துக்காக பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை பாடலை சொல்ல அருள் கூர்ந்த அனுமதி தர வேண்டும் என்றார். அப்படியே சொல்லுங்கள், நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. போதியன் திருநழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கெனவே. பாடலை கேட்டதும் புலவர்கள் அத்தனை பேரும் நன்று நன்று என்று கூறி அவர்களுடைய பாராட்டுதலை தெரிவித்தார்கள். புத்தர்கள் இவ்வளவு நன்றியுடையவர்களாக இருப்பது வியப்பு என்றார் ஒரு வீரசைவ கவிராயர். ஆமாம், அது வியப்பான காரியம்தான். உலகப்புறம் புத்த மடத்துக்கு நான் செய்த சேவை மிக அற்பம். அதற்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா என்றார் மன்னர். சக்கரவர்த்தியின் வன்மை திறத்தை அனுபவித்தவர் யார்தான் என்றைக்கும் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூட உங்களுடைய வன்மையின் பயனை அனுபவித்திருக்கிறார்கள் என்றார் மற்றொரு புலவர். சுந்தர சோழர் முகத்தில் புன்னகை தவழ, அது என்ன, அது என்ன, இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூடவா? அவர்கள் எதற்காக என்னிடம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்டார். ஒரு பாடல் சொல்ல அனுமதி தர வேண்டும் என்றார் அந்த புலவர். அப்படியே நடக்கட்டும் என்றார் மன்னர். புலவர் கையில் வைத்திருந்த ஓலையை படித்தார். இந்திரன் ஏற கரியளித்தார், பரியேழ் அளித்தார், செந்திரு மேனி தினகருக்கு பைந்துலகில் ஏற பல்லக்களித்தார், பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவொப்பார்கள் இத்தொன்னிலத்தே. பாடலை புலவர் பாடி முடித்ததும் சபையிலிருந்த மற்ற புலவர்கள் சிரகம்ப கரகம்பம் செய்தும் ஆகாகாரம் செய்தும் நன்று நன்று என்று கூறியும் அவர்களுடைய குதூகலத்தை வெளியிட்டார்கள். சுந்தர சோழர் மலர்ந்த முகத்துடன், இந்த பாடலின் பொருள் என்ன என்று யாராவது விளக்கி சொல்ல முடியுமா என்றார். ஒரே சமயத்தில் பலர் எழுந்து நின்றார்கள். பிறகு நல்லன் சாத்தனாரை தவிர மற்ற அனைவரும் உட்கார்ந்தார்கள். ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடந்தது. அதில் இந்திரனுடைய ஐராவதம் இறந்து போய் விட்டது. அதற்கு இணையான வேறொரு யானை எங்கே கிடைக்கும் என்று இந்திரன் பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் பழையாறை நகரில் வாழ்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் அவன் வந்து ஐராவதத்துக்கு நிகரான ஒரு யானை வேண்டும் என்று யாசித்தான். ஐராவதத்துக்கு நிகரான யானை என்னிடம் இல்லை, அதைவிட சிறந்த யானைகள்தான் இருக்கின்றன என்று கூறி இந்திரனை தமது யானை கொட்டாரத்துக்கு அழைத்து போனார். அங்கே குன்றங்களைப் போல் நின்ற ஆயிரக்கணக்கான யானைகளை தேவேந்திரன் பார்த்துவிட்டு எதை கேட்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றான்.
அவனுடைய திகைப்பை கண்ட சுந்தர சோழர் தாமே ஒரு யானையை பொறுக்கி இந்திரனுக்கு கொடுத்தார். அந்த யானையை எப்படி அடக்கி ஆளப்போகிறோம் என்ற எண்ணம் இந்திரனுக்கு உண்டானது. அதை கவனித்து வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்த ஒரு அங்குசத்தையும் கொடுத்தார். பின்னர் ஒரு காலத்தில் செங்கதிர் பரப்பி உலகைக்கெல்லாம் சூரிய ஒளி தரும் சூரிய பகவானுக்கும் ராகு என்னும் அரக்கனுக்கும் பெரும் போர் நடந்தது. ராகு தினகரனை விழுங்க பார்த்தான், முடியவில்லை. சூரியனுடைய ஒளி அவ்விதம் ராகுவை தகித்து விட்டது. ஆனால் சூரியனுடைய தேரில் பூட்டிய குதிரைகள் 7 ராகுவின் காலக்கோடி விஷத்தினால் தாக்கப்பட்டு இறந்தன. சூரியன் தன் பிரயாணத்தை எப்படி தொடங்குவது என்று திகைத்து நிற்கையில் அவனுடைய திக்கற்ற நிலையை கண்ட சுந்தர சோழர் 7 புதிய குதிரைகளுடன் சூரிய பகவானை அணுகி, ரதத்தில் இந்த குதிரைகளை பூட்டிக் கொண்டு சென்று உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் குலத்தில் வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி இப்படி சமயத்தில் செய்த உதவியை சூரியனும் மிக பாராட்டினான். பின்னர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாயத்தில் திருமணம் நடந்தது. பெண் வீட்டார் கல்யாண சீர்வரிசைகளுடன் வந்திருந்தார்கள். ஆனால் பல்லக்கு கொண்டு வர தவறிவிட்டார்கள். ஊர்வலம் நடத்துவதற்கென்று எருது மாட்டை தவிர வேறு வாகனம் இல்லையே என்று கவலையுடன் பேசிக்கொண்டார்கள். இதை அறிந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி உடனே பழையாறை அரண்மனையிலிருந்து அவருடைய முத்து பல்லக்கை கொண்டு வர சொன்னார். பயபக்தியுடன் சிவபெருமான் திருமணத்திற்கு அவருடைய காணிக்கையாக அந்த பல்லக்கை கொடுத்தார். அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ஓமை சொல்லக்கூடியவர் இந்த விரிந்து பரந்த அலைக்கடல் சூழ்ந்த பெரிய உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி கலீர் என்று சிரித்தார். நோயின் வேதனையினால் நெடுநாள் சிரித்தறியாத சக்கரவர்த்தியின் சிரிப்பு அவருடைய இணை பிரியாத பத்தினியான மலையமான் மகள் வானவன்மாதேவிக்கும் தாதி பெண்களுக்கும் அரண்மனை வைத்தியர்களுக்கும் கூட கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்தது. கோட்டை தளபதியான சின்ன பழுவேட்டரையர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி, பிரபு, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்றார். தளபதியா பேசுவது? நீங்கள் என்ன பிழை செய்தீர்கள்? இதற்காக மன்னிப்பு? ஒருவேளை இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கு அளித்த குதிரையையும் திரும்ப பறித்து கொண்டு வந்துவிட்டீரா? சிவபெருமானிடமிருந்து சிவிகையையும் பிடுங்கி கொண்டு வந்துவிட்டீரோ? செய்யக்கூடியவர்தான் நீர் என்று சுந்தர சோழர் சொல்லி மீண்டும் சிரித்ததும் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து புலவர்களும் சிரித்தார்கள். எல்லோரையும் விட அதிகமாக வந்தியத்தேவன் சிரித்தான். அதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்து அவனை கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார். உடனே சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி, அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலமும் நான் இவர்களை போன்ற புலவர் சிகாமணிகளை உங்களிடம் வரவிடாமல் செய்துவிட்டேன். அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன். ஆனால் இப்போது அது என் பிழை என்று உணர்கிறேன். இந்த புலவர்களின் வரவினால் உங்கள் முகம் மலர்ந்திருக்கிறது. இவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வாய்விட்டு சிரித்தீர்கள். அந்த குதூகல சிரிப்பின் ஒளியை கேட்டு உடைய பிராட்டியின் முகமும் தாதியரின் முகங்களும் மலர்ந்தன. நானும் மகிழ்ந்தேன். இவ்வளவு குதூகலத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் பார்க்க விடாமல் தடுத்தது என்னுடைய குற்றம்தானே என்றார். நன்றாக சொன்னீர்கள் தளபதி. இப்போதாவது நீங்கள் இதை உணர்ந்தீர்கள் இல்லையா? வைத்தியர் சொல்வதை கேட்க வேண்டாம், புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் எத்தனையோ தடவை சொன்னதன் காரணம் தெரிகிறது இல்லையா என்றார் சக்கரவர்த்தி. இந்த அருமையான பாடலை பாடிய புலவர் யார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் சொல்லுங்கள் என்றார் அரசர். நல்லன் சாத்தனார், அரசர்க்கரசே, அதுதான் தெரியவில்லை. நாங்களும் அதைத்தான் கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறோம். கண்டுபிடித்து அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றி அவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாயிருக்கிறோம். இதுவரை அவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அதில் வியப்பு ஒன்றுமில்லை. 4 வரி கொண்ட பாடலில் இவ்வளவு பெரிய பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் அவருடைய பெயரை வெளிப்படுத்தி கொள்ள முன்வர மாட்டார் என்று மகாராஜா கூறியதும் புலவர்களின் முகங்களை பார்க்க வேண்டுமே. ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. என்ன மறுமொழி சொல்வது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து, பிரபு, அப்படி ஒரேடியாக பொய் என்று தள்ளிவிட முடியாது. இல்லாத விஷயத்தை சாதாரணமாக பாமர மக்கள் சொன்னால் அது பொய். இராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படி சொன்னால் அது ராஜதந்திர சாணக்கியம். கவிகள் அப்படி கூறினால் அது கற்பனை, அணி, அலங்காரம், இல்பொருள் உவமை என்றான். புலவர்கள் அத்தனை பேரும் அவனை பார்த்து நன்று நன்று என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தார்கள். சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவனை உற்று பார்த்து, ஓ, காஞ்சிபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா? கெட்டிக்கார பிள்ளை. பிறகு சபையை பார்த்து, புலவர்களே, பாடல் மிக அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை.
இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும். ஏற்கனவே அவருடைய தலையில் தூக்க முடியாத கனமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் உட்கார்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி என்னும் பட்டங்களையும் அந்த கவிராயர் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் சுந்தர சோழர். இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய கடலில் மூழ்கி தத்தளித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்துடன் அத்தியாயம் 27 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.